நேசமிகு நேயர்களே வணக்கம். இன்று நாம் விவாதிக்க எடுத்துக்கொண்ட கவிதையின் தலைப்பு கவிஞர் சந்திரசேகரன் எழுதிய சோதனையே சாதனை. கவிஞரே, உலகம் எப்போதும் வலிகளை தவிர்க்கத்தான் சொல்லும், ஆனால் நீங்களோ வலிகளை தழுவச் சொல்கிறீர்கள். இந்த முரண்பாடான கருத்து உங்களுக்குள் எப்படி முளைவிட்டது? சோதனையே சாதனை. வீழ்ந்திட மறுத்த விதை விருட்சமாகாது, தாழ்ந்திட மறுத்த அம்பு வான்வெளி செல்லாது, உளிகள் ஊடுருவா கல்லும் உயர் சக்தி ஆகாது, வலிகள் தாங்கா வாலிபம் வாகையதை சூடாது, சோதனை தாங்கா உடலும் சாதனை புரியாது, போதனை ஏற்கா உள்ளம் பாதையில் செல்லாது, காதலை காணா இதயம் கவிதைகள் பாடாது, ஈதலை மறுத்த மனமோ இன்பத்தை காணாது. உலகம் எப்போதும் வலிகளை தவிர்க்கத்தான் சொல்லும், ஆனால் நீங்களோ வலிகளை தழுவச் சொல்கிறீர்கள். லிங்கேசன், முரண்பாடுதான் இயற்கையின் பேரழகு. ஒரு தாயின் பிரசவ வலிதான் ஒரு குழந்தையின் பிறப்பு சாதனை. உலகத்தில் முன்னேறியவர்கள் யாரும் பஞ்சுமெத்தையில் படுத்து உறங்கியவர்கள் அல்ல, அவர்கள் பாறையில் முட்டி மோதியவர்கள். இருள் அடர்ந்த பிறகுதான் நட்சத்திரத்தின் பிரகாசம் உலகத்துக்கு தெரியும். அதுபோல் இந்த வலியை, இந்த சோதனையை கொண்டாடுவதுதான் இந்த கவிதையின் மையப்புள்ளி. வீழ்ந்திட மறுத்த விதை விருட்சமாகாது, தாழ்ந்திட மறுத்த அன்பு வான்வெளி செல்லாது. ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போது அது தன் அடையாளத்தை இழக்கிறது, அது தன்னைத்தானே அழித்து கொள்கிறது என்று தான் நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் அதுதான் அந்த விதையின் பேருயிரின் தொடக்கமாகும். உண்மைதான் கவிஞரே, மனிதர்களும் அப்படித்தான். நாம் சில நேரங்களில் வாழ்வில் கீழே தள்ளப்படும் போது நாம் புதைக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணுகிறோம். ஆனால் நாம் உண்மையில் விதைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் ஒரு பெரிய வணிக முயற்சியில் தோற்று நின்ற போதுதான் ஒரு தொழிலின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன். லிங்கேசன், நீங்கள் சொன்னதை நான் இலக்கியத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இங்கு மெய்வருத்தம் என்பது உடலின் வீழ்ச்சி அல்ல, அது உழைப்பின் அர்ப்பணிப்பாகும். மிக நேர்த்தியான ஒப்பீடு. நாம் வாழ்க்கையில் 2 அடி பின்னோக்கி செல்கிறோம் என்றால் அது பயத்தினால் அல்ல, பாய்வதற்கான பாய்ச்சல். உளிகள் ஊடுருவா கல்லும் உயர் சக்தி ஆகாது, வலிகள் தாங்கா வாலிபம் வாகையதை சூடாது. உளி படும்போது விலகி ஓடினால் அந்த கல் சாலையோரத்து மைல்கல்லாகத்தான் இருக்கும். அந்த உளியின் அடியை தாங்கி வலிகளை தாங்கும்போது தான் அந்த கல் கருவறை சிலையாகி உலகமே போற்றும் அளவுக்கு உயர் சக்தியாக மாறுகிறது. சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கும் விமர்சனங்கள், அவமானங்கள் எல்லாம் அந்த உளி அடிகள் தான். எவன் ஒருவன் விமர்சனத்தை கண்டு பயந்து ஓடுகிறானோ அவன் சாகர வரைக்கும் சாதாரண மனிதன்தான். விமர்சனங்களை எதிர்கொள்பவன் செதுக்கப்பட்ட தலைவனாக உருவாகிறான். இதைத்தான் நாம் மெய்ப்பொருள் காணுதல் என்கிறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யாராவது நம்மை வசைப்பாடினால் கூட அந்த வலியை தாங்கி நமக்கு உயர்வு கிடைக்குமா என்பதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அடுத்த வரியில் வாலிபம் பற்றி கூறுகிறீர்கள். வாலிபத்தின் இரத்தம் துடிப்பானது, ஆனால் அந்த இரத்தம் வலிகளை தாங்க பழகி கொள்ள வேண்டும். விளையாட்டு வீரர்களை பாருங்கள். அதிகாலை குளிரில் அவர்கள் தசைகள் வலிக்க எடுக்கும் பயிற்சிதான் உலக மேடையில் அவர்களை வாகை சூட வைக்கிறது. சோதனை தாங்கா உடலும் சாதனை புரியாது, போதனை ஏற்கா உள்ளம் பாதையில் செல்லாது. உடலையும் உள்ளத்தையும் ஒரு சேர கட்டிப்போடும் வரிகள் இவை. உடலை சோதிக்காமல் வலிமை வராது, அதுபோல் உள்ளத்தை போதனையால் செப்பனிடாமல் ஒழுக்கம் வராது. இந்த சோதனை நம்மால் முடியாது என்று உடலும் உள்ளமும் தளரக்கூடாது. உடல் சோதனையை தாங்க வேண்டும், உள்ளம் போதனையை ஏற்க வேண்டும். சோதனைகளை தழுவிக்கொள்ளுங்கள், சாதனைகள் உங்களை தேடி வரும். ஆனால் பலர்
அறிவுரைகளை வெறுக்கிறார்கள். என் வாழ்க்கை என் முடிவு என்கிறார்கள். போதனைகளை ஏற்காத மனம் திசை காட்டி இல்லாத கப்பல் போன்றது. காதலை காணா இதயம் கவிதைகள் பாடாது, ஈதலை மறுத்த மனமோ இன்பத்தை காணாது. நீங்கள் சட்டென்று கவிதையின் முடிவை இவ்வளவு மென்மையாக ஈரமாக மாற்றியிருக்கிறீர்களே. காதல் இல்லை என்றால் கவிதை இல்லை, ஈதல் இல்லை என்றால் இன்பம் இல்லை. அதே போல உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் பிறருக்கு கொடுப்பதில்தான் இருக்கிறது. ஆம் லிங்கேசன், பிரபஞ்சத்தின் மீதான காதல், மனிதநேயத்தின் மீதான காதல். ஈரமில்லாத இதயத்தில் ஈரமான கவிதைகள் எப்படி பிறக்க முடியும்? வள்ளுவரே கூறியிருக்கிறாரே, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று. அந்த அன்புதான் காதல். சேமித்து வைக்கும் செல்வம் தரும் மகிழ்ச்சியை விட பசித்தவன் முகத்தில் நாம் ஒருவேளை உணவு கொடுக்கும்போது உருவாகும் மகிழ்ச்சி மிகவும் பெரியது. கொடுத்த கை உயர்ந்த கை என்னும் வாக்கு வெறும் பொருளாதார உயர்வை சொல்லவில்லை, அது மனதின் உன்னத உயர்வை சொல்கிறது. கவிஞரே, உங்கள் கவிதை வரிகள் வாழ்க்கையின் ஆகப்பெரிய தத்துவங்களை மிக எளிமையாக கற்பித்துவிட்டன. இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மொத்தத்தில் நான் சொல்ல விரும்புவது இவ்வளவுதான். வலிகள் உங்களை உடைக்க வருவதில்லை, உருவாக்க வருகின்றன. சோதனைகள் உங்களை சிதைக்க வருவதில்லை, செதுக்க வருகின்றன. சோதனைகளை தழுவிக்கொள்ளுங்கள், சாதனைகள் உங்களை தேடி வரும். சோதனை என்பது வாழ்க்கை நமக்கு தரும் தண்டனை அல்ல, அது இயற்கை நமக்கு தரும் உன்னத பயிற்சி. கற்கள் சிலைகளாகட்டும், விதைகள் விருட்சமாகட்டும், சோதனைகள் சாதனைகளாகட்டும். நேயர்களே, சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் துணிவோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.